என்கிட்ட அந்த உண்மையை சொல்லி என்னமா பண்ண போற? எப்படிங்க ஐயா சொல்லாம இருக்க முடியும்? எல்லாமே என்னால தானங்க ஐயா. சூர்யா சாருக்கு இந்த அளவுக்கு உடம்புக்கு முடியாம போனதுக்கு காரணமே நான் கொடுத்த மருந்து தானே. அப்படின்னு யார் சொன்னா? டாக்டரே சொன்னாருங்களேயா. பாரு, டாக்டர் தெளிவா குடிய நிறுத்த கொடுத்த நாட்டு மருந்தால எந்த பிரச்சனையும் இல்ல, சூர்யா உடம்புக்குள்ள வேற ஏதோ தப்பான மருந்து போயிருக்குன்னு தானே சொன்னாரு. நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிற? இருந்தாலும் நம்மளாலதான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குங்க ஐயா. பாரு, குற்றம் செஞ்சாதான் குற்ற உணர்ச்சி வரணும், சும்மா எல்லாம் வரக்கூடாது. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க. சுந்தரவல்லியோ வீட்டுல இருக்க மத்தவங்களோ யாரு என்ன வேணா சொல்லட்டும், எல்லாமே உன்னாலதான், நீதான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு குற்றம் சுமத்தலாம். ஆனா உண்மை என்னன்னு நம்ம மனசுக்கு தெரியும்ல, அது போதும். நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க ஐயா. ஆனா சூர்யா சார உடம்புக்கு முடியாம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால்தான் அவர்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடலான்னு நினைச்சேன். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத. அவங்கிட்ட போய் நான் தான் உங்களுக்கு குடியை நிறுத்துறதுக்காக மருந்து கொடுத்தேன், அதனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிடாத. ஏங்க ஐயா சொன்னா என்ன? என்ன அது உண்மை இல்லம்மா? ஐயா, அது உண்மையோ இல்லையோ, என்னோட மன திருப்திக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். இல்லைன்னா அது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ மட்டும் இப்ப போய் அவங்கிட்ட நாட்டு மருந்து கொடுத்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு நினைக்கிற? கண்டிப்பா உன் மேலதான் கோவப்படுவான். நீ யார் இதெல்லாம் செய்யறதுக்குன்னு சத்தம் போடுவோம். அவர் என்னவோ பண்ணிட்டு போட்டோங்க ஐயா. எனக்கு என்ன தோணுது? நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசு. நீ போய் சூர்யா கிட்ட சொல்றதுனால எதுவும் ஆக போறதில்ல. ஆனா இனிமே அவனை குடியில இருந்து நிறுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க முடியாம போயிடும். நீ போய் உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் நீ டீ காஃபி கொடுத்தா கூட உன் கையால வாங்கி குடிக்க மாட்டான். நானும் இனிமே அவரை குடியில இருந்து நிப்பாட்ட எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன். என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஆமாங்க ஐயா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானே இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போயிடலாம் தான் அந்த முயற்சியை செஞ்சேன். அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னா நான் எப்படிங்க ஐயா திரும்ப அதை பண்ணுவேன்? இங்க பாரு, அப்படியெல்லாம் பேசாத சரியா? இந்த விஷயத்த ஒன்ன தவிர வேற யாராலையுமே செய்ய முடியாது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து முழுசா 2 நாளாவது தொடர்ந்து குடிக்காம இருந்திருக்கானா? அதை செஞ்சு காட்டினது நீ. ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ஏதோ ஒரு ஓரமா இருந்துட்டு போய்க்கிறேன். இதெல்லாம் செய்ய சொல்லாதீங்க. ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க? அதான் டாக்டர் வேற ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னார்ல கிளியரா. வேற ஏதோ ஒரு மருந்த யாரோ ஒருத்தர் கலந்துருக்காங்க. அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நீ முதல்ல மனசார நம்பு. ஐயா, ஏய், என்னாச்சு? ஒன்னும் ஆகலம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, உண்மையில யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. வேற யாரோ மருந்து மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. வேற யாரோவா? அப்படியா பேசிக்கிறாங்க? ஆமாம்மா, அருணாச்சல ஐயாவும் நந்தினியும் பேசிக்கிறத இப்பதான் கேட்டேன். ஏய், அது ஏன் வேற யாரோவா இருக்கணும்? அந்த வீட்டுக்குள்ளேயே ஏன் யாராவது இருக்க கூடாது? என்னமா சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீ செய்.
சூப்பர்மா. எப்படி அசத்துறன்னு மட்டும் பாருங்க. இங்க பாரு, எதுவும் சொதப்பிடக்கூடாது. இப்போதான் நேரம் கைகூடி வருது. இது வரைக்கும் சுந்தரவல்லிக்கு நந்தினி மேல இருந்தது வெறும் கோவம் மட்டும்தான். இப்போ அவ கொடுத்த மருந்தால சூர்யாவோட உயிருக்கே ஆபத்துங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கிறப்போ அந்த கோவம் கொலவெறியா மாறும். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னமா கவலை? நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்போதைக்கு நான் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ண, புரியுதா? ம், சரிங்கம்மா.